கதை பாட்டியும் அம்மானி கப்புவும். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மனம் நெகிழச் செய்யும் முதிய பாட்டி வாழ்ந்தார். அவளுடைய வீட்டின் பக்கத்தில் ஒரு பெரிய அமிர்த மரம் இருந்தது. பாட்டி தினமும் அந்த மரத்திலிருந்து சில பசுமையான அமிர்துகளை எடுத்து சாப்பிடுவார். பேரிக்காய். ஆனால் ஒரு நாள் பாட்டிக்கு ஏதோ விசித்திரமாக தெரிந்தது. மரத்தில் இருந்த சில அமிர்துகள் காணவில்லை. யாரோ என் அமிர்தை எல்லாம் எடுத்து போறாங்க போலிருக்கே என்று பாட்டி மனதில் நினைத்தார். அடுத்த நாள் அவள் மரம் அருகே உள்ள சிறிய குடிசையில் மறைந்து இருந்து அமிர்தை எடுப்பவர் யார் என்பதை பார்க்க முடிவு செய்தார். அப்படியே சிறிது நேரத்தில் ஒரு அழகான கபூதர் குயில் மெதுவாக வந்து மரத்தில் இருந்து ஒரு அமிர்தை தன் அலகில் பிடித்து பறந்தது. மணிப்புறா பேரிக்காய். பாட்டி அதை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார். அந்த பறவைக்கு பின்னால் நடந்து சென்றார். கபூது தன் கூண்டில் அமிர்தை வைத்துக் கொண்டதை பார்த்தபோது பாட்டியின் மனம் மெதுவாக உருகியது. அடடா, இதுதான் அந்த அமிர்துகளை எடுத்தது. ஆனா இதை பாருங்க, கூடு தயாரிக்குது, குழந்தைகள் வரப்போகுதோ என்று பாட்டி அன்புடன் நினைத்துக் கொண்டாள். கபூது அமிர்துகளை தனது வரவிருக்கும் குழந்தைகளுக்காக சேகரித்து வைத்துக் கொண்டிருந்தது. இதை உணர்ந்த பாட்டி கோபம் கொள்ளாமல் இதன் மேலே இன்னும் அன்பு கொண்டார். மழை பொழியும் மேகம். ஒரு நாள் கடும் மழை. ஒரு இரவு பெரும் புயல் பெய்ய ஆரம்பித்தது. காற்று வீச, மின்னல் மின்ன, கபூதின் கூட்டின் அருகே பெருவெள்ளம் அதிகரித்தது. இதை கண்ட பாட்டி உடனே குடிசையிலிருந்து ஓடி வந்து, ஐயோ, என் கபூதுக்கு ஆபத்து என்று கவலையுடன் அதை தன் கைகளில் எடுத்து வீட்டுக்குள் கொண்டு வந்து பாதுகாத்தார். அதற்குள் கபூதின் சிறிய கூடு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. பாட்டி இதை கண்டு மிகுந்த பாசத்துடன் கபூதுக்கு ஒரு புதிய குட்டி கூடு செய்து கொடுத்தார். சில நாட்கள் கழித்து கபூது அங்கு அமைதியாக குடியிருந்து அழகான 2 முட்டைகளை வைத்தது. பிறகு அந்த முட்டைகளிலிருந்து சிறிய மென்மையான கபூத்து குழந்தைகள் பிறந்தன. முட்டையிலிருந்து வெளிவரும் குஞ்சு இரு இதயங்கள். அந்த குழந்தைகளை பார்த்த பாட்டியின் கண்களில் கொண்டாட்டத்தின் கண்ணீர் வழிந்தது. என் அமிர்தை எடுத்த கபூது இன்று என் குடும்பமாதான் என்று பாட்டி மகிழ்ச்சியுடன் குழந்தைகளையும் கபூதையும் தன் வீட்டில் கவனித்தார். மஞ்சள் நிற இதயம் முடிவு. அந்த நாள் முதல் பாட்டி மற்றும் கபூது குடும்பம் ஒன்றாக வாழ ஆரம்பித்தது. அன்பு கொடுத்தால் அதற்கு பல மடங்காக அன்பு திரும்பி வரும் என்பதை பாட்டி உண்மையாக உணர்ந்தார்.